சபை குடும்பத்தை அன்போடு இயேசுவின் நாமத்தால் வரவேற்கிறேன். இந்த காலை பொழுதில் உங்களோட மத்தியில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிகவும் சந்தோஷமான காரியம். வார்த்தையை கடந்து போவோம். ஹல்லேலூயா. மிகவும் அருமையான இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சென்ற வாரத்திலே நாங்கள் பாஸ்காவையும் உயிர்த்தெழுதலை நாங்கள் ஆசாரித்தோம். ஹல்லேலூயா, ஆமென். மிகவும் வல்லமுள்ளதான இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியரும் எல்லா பாஷைக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை கொண்டாடினார்கள். ஏனால் அவர் எல்லாருக்காக மரித்தார் என்பதையும் எல்லாருக்காக உயிர்த்தார் என்பதின் அதன் பெரிய அடையாளம். அது அவர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, அவர் ஒரு இனத்துக்காக மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள அத்தனை கோத்திரமும் அத்தனை ஜாதியலும் இயேசு கிறிஸ்து என்றதான ஒருவருக்குள்ளாகவே பிழைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்குள்ளாகத்தான் இந்த உலகம் பிழைத்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவ சபை, உங்களோட அவதானத்தை செலுத்துங்க. சபைக்கும் சபை ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய பலமான ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியம். எங்க அன்பான தேவ சபையே, வாழ்க்கை குறித்து இருந்ததான சகல ரகசியம், சகல மர்ம ரகசியங்களை இயேசு கிறிஸ்து உடைத்தார். இன்று ரகசியங்கள் என்று ஒன்று இல்லை. இவ்வளவு இருந்த எல்லா ரகசியங்களையும், வாழ்க்கை குறித்து மிகவும் விலையும் கொள்ள முடியாத எல்லா ரகசியங்களை இயேசு கிறிஸ்து உடைத்தார். அந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஆமென்ங்க, ஆமென். யோவான் அழுகிறான். அவன் இந்த கடைசி காலத்தை குறித்து இருந்தான். அந்த புஸ்தகத்தில் அவன் இருக்கும்போது அவன் ஒரு காண்கிறான் ஒரு புஸ்தகத்தை. அந்த புஸ்தகம் முத்திரையிக்கப்பட்டிருக்கிறது. அதை திறக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. யோவான் அழுகிறான். யாருக்குமே அதிகாரம் இல்லையா இந்த புஸ்தகத்தை உடைக்க? இது தானியேல் புஸ்தகத்தில் முத்திரைக்கப்பட்டதான ஒரு புஸ்தகம், ஒரு வெளிப்பாடு கடைசி காலத்தை குறித்து. தானியேல் அழுகிறான். இதை குறித்து வெளிப்பாட்டை, இந்த முத்திரத்தை உடைக்க அதிகாரம் உடையவர் ஒருவர் இல்லையா? ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ இந்த முத்திரத்தை உடைக்கத்தக்க ஆட்டுக்குட்டியானவருக்கு இந்த அதிகாரம் இருக்குது என்பதை. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை உடைக்க ஒரு அதிகாரம் உடையவர் இருக்கிறார். அது ஆட்டுக்குட்டியானவர். நாம் கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் சகல ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய தேவன், சகலவற்றை அவர் வெளிப்படுத்தக்கூடிய தேவன். எல்லாம் தானியேலுக்கு மறைவா இருந்த எல்லாமே இன்னைக்கு ரகசியமாய் இயேசு கிறிஸ்துவினாலே அது வெளிப்படுத்தினார். சபைக்குள் எனக்கு செவி கொடுங்க. சபையில் இருக்க வேண்டிய பலமான வெளிப்பாடை நான் சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதையும் என்ற சார்பில் மரித்தார் என்பதையும், சபையின் குடும்பங்களுக்கு ஒரு கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கொள்கை, அடிப்படை சிந்தை, அடிப்படை விசுவாசம், கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதும் அவர் என்ற சார்பாக மரித்தார் என்பதையும், அவர் என்னுடைய நானாக மரித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக மரித்தார், என் சார்பாக மரித்தார், நானாக மரித்தார். அவர் விஜயகுமாராக மரித்தார் சிலுவையிலே. அவர் பிரதீப்பாக மரித்தார், நானாக மரித்தார். நீங்க கேட்கலாம், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் நீங்களாகத்தான் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களோட சார்பாக மரித்தார், நீங்களாகவே மரித்தார். அவர் அஜித்தாகவே மரித்தார். ஆனபடியாத்தான் இந்த சிலுவையோடு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையோடு, கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா? அது நீங்களாகவே. விஜயகுமார் மரித்த ஸ்தானம், அஜித் மரித்த ஸ்தானம் அது. ஹல்லேலூயா. நானாக, கிறிஸ்து நானாக மரித்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் பிழைக்கும்படியாக இப்போ நாங்கள் பிழைத்திருக்கிறோம். குமாரை பற்றி விசுவாசத்தினாலே இப்போ நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் யாருக்காக வாழ வேண்டும், எதின் அடிப்படை வாழ வேண்டும். நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். இங்க யாருமே இல்லை போல. நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் இல்லை இருப்பது, பூமியிலே. சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரிய ஜனம் தான், ஆனால் இருக்கிறது பரலோகத்தில் அல்ல, பூமியிலே. ஒரு ஆவிக்குரிய ஜனம் பூமியின் காரியங்களோடு
எப்படி எங்களை கையாளுவது? ஒரு ஆவிக்குரிய ஜனக்கூட்டம், கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்த ஒரு ஜனக்கூட்டம் எப்படி இந்த பூமிக்குரிய காரியங்களோடு நாங்கள் இணைக்கப்படவே செய்வது? உங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவதூதர்கள் வருவார்களா? சரி, உங்க வீட்டில் யார் வந்து நேற்று சமைக்க யார் வந்து தேவதூதர் வந்து சமைச்சு கொடுத்தாங்களா? நீங்க தான் செய்ய வேண்டும். நான் ஆவிக்குரியன் என்பதற்காக பூமிக்கு நாங்கள் விலகவில்லை. உங்க வீட்டை யாரு கூட்டினது? எங்களுக்கு காபிரியல் தூதன் உங்க வீட்டுக்கு வந்தாரா கூட்டுறதுக்கு? உங்களோட சட்டிபானங்களை யாரு கழுவுனது? நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் பூமிக்குரிய காரியங்களோடு தான். ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களோடு எப்படி இணைந்து வாழ்வது? ஹல்லேலூயா, ஆமென். இந்த பூமிக்குரிய காரியங்களோடு எப்படி நாங்கள் கையாள்வது? வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை எப்படி நாங்கள் கண்டு கொண்டு முன்பாக செல்வது? அன்பானவர்களே, ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் உள்ள பலமான ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கொலைசி 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. கொலைசியர் 1வது அதிகாரத்திலே 15லிருந்து 17 வரை. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக கைகளை உயர்த்திய இந்த வார்த்தைக்கான கைகளை தட்டுவோம். யாவரும் சபை குடும்பம் யாவரும் இந்த பலமான வார்த்தைக்காக கைகளை தட்டுவோம். வேதம் நமக்கு இப்படி சொல்லுது. நான் 2 காரியங்களை பற்றி நான் பேச போகிறேன். வாழ்க்கையின் பலமான அர்த்தம் உள்ள இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் கண்டு கொள்ளக்கூடிய பிரதான 2 காரியங்களை நான் பேச போகிறேன். இங்க வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, கொலைசி புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க, அவர் அதர்சியமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தினுமானவர். என் கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதர்சியமான தேவனுடைய தற்சுரூபம், சகல சிருஷ்டிக்கும் மனுஷங்களுக்கு முன்பாக அல்ல, சகல சிருஷ்டிக்கும் அவர் முந்தினமானவர், சகல சிருஷ்டிக்கும் அவர் முதலாவது. அவர் அல்லேலூயா. தேவனுடைய, அதாவது வேதம் சொல்லுகிறது, இதன் உண்மையான அர்த்தம் அதர்சியமான காணப்படாத தேவனுடைய சொரூபம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. the image, தேவனுடைய இமேஜ், அவருடையதான சொரூபம், தேவனுடைய சொரூபம் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். வேதம் சொல்லுது, தேவனை ஒரு நாளும் ஒருபோது ஒருவரும் கண்டதில்லை. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. சபை குடும்பம் பிலிப்பு கேட்கிறான் இயேசு கிறிஸ்துவிடம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று பிலிப்பு கேட்கிறார். எங்களுக்கு பிதாவை காண்பீங்க. யாரை காண்பீங்க? பிதாவை காண்பீங்க. இந்த பிலிப்புக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா. தேவனை யாரும் காண முடியாது. அவர் இருப்பது காண முடியாத இடத்தில். அவர் மனுஷனுடைய கண்களிலும் சேட்டலைட்டிலும் அவர் தென்படுவதில்லை. நேற்று அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் 10 நாள் ஒரு பயணம் சென்றார்கள் நிலவுக்கு. நேற்று தான் வந்தடைந்தார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு பின்பாக நிலவு காலடி வைத்ததான குழு 10 நாளுக்கு பின்பாக பூமிக்கு வந்தார்கள். மிகவும் ஆபத்தான நிலைமையில் நேற்று வந்தடைந்தார்கள்.
அவர் ஒருவர் சொல்கிறார் பேட்டியிலே, நான் பூமியை பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. தேவன் உருவாக்கின இந்த பூமியில தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்று சொன்னார். அவர் பார்த்தது நிலவில் இருந்த பூமியை. அவருக்கும் தேவன் தென்படவில்லை. ஆமென். அவருக்கும் தென்படவில்லை. எந்ததான தொழில்நுட்பத்திலும் தேவன் தென்படுவதில்லை. இந்த உலகத்தில் உள்ள விண்கலம் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் அவ்வளவு தூரத்துக்கு போனாலும் அவர் தென்படுவதில்லை. குமாரன கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என் நண்பன் வாலிபர்களே, செவி கொடுங்க. உங்களை மத்த எல்லாம் நீங்க வெளியே வச்சுக்கோங்க, செவி கொடுங்க. என் சகோதரனே, யாருக்கும் தென்படாத தேவன் உங்களுக்கு தென்பட்டு இருக்கிறார். தேவனுடைய சொரூபம், அவர் தான் தேவனுடைய இமேஜ், தேவனுடைய உள்ளம். அவர் தேவன் எப்படி யோசிப்பார் என்பதை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். அவர் எப்படி செயல்படுவார் என்பதை அவரை பார்க்க முடியும். தேவனுடைய அன்பை அங்கே தான் பார்க்க முடியும். எனக்கான தேவ பிள்ளைகளே, சகல சிருஷ்டிக்கு முந்தியமானவர். என்னுடைய பிரசங்கத்துக்கு வருகிறேன். எல்லாமே வேதம் சொல்கிறது, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், சகல அதிகாரங்களும் துரைத்தனங்களும் எல்லாமே வேதம் சொல்கிறது அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. சொல்லுங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பகல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எல்லாமே காணப்படுவங்களும் காணப்படாத உலகத்தில் உள்ள அத்தனை அதிகாரங்களும், நீங்க பார்க்கிற இந்த கல்லு புண்டு, இங்க இருக்கிறதான மேசை, இந்த மைக், இந்த எல்லாமே அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே. வேதம் சொல்கிறது எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் எல்லாற்றுக்கும் முந்தினமானவர். எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. என் சபையை வாழ்க்கையின் முதலாவது பலமான அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் எங்கே நிலை நிற்கிறது, எங்க வாழ்க்கையின் முழு அர்த்தமும் எங்கே இருக்கிறது? சபைக்குரிய செவி கொடுங்க. எந்த செயற்கையான பொருளும் இயற்கை இல்லாமல் செய்ய முடியாது. இங்க இருக்கீங்களா? இங்க போயிட்டீங்களானே? செயற்கையான எந்த பொருளும் இயற்கை இல்லாமல் செய்ய முடியாது. எல்லா இயற்கையும் அவருக்குள் தான் இருக்கிறது, அவருக்குள் தான் நிலைத்திருக்கிறது. இந்த மேசை, இந்த புல்பிட், இது ஒரு மரத்திலிருந்து செய்யப்பட்டது. இந்த புல்பிட் செயற்கையாய் செய்யப்பட்டது. ஆனால் இயற்கை இல்லாவிட்டால் இந்த புல்பிட் இல்லை. இயற்கை பொருட்களால் தான் செயற்கையான காரியங்களை செய்ய முடியும். அந்த இயற்கை எங்கிருந்து இருக்கிறது? அந்த இயற்கை அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே இரும்புல நிறைய காரியங்களை செய்யலாம், ஆனா இரும்பை யாராலும் செய்ய முடியாது. புரியல? தங்கத்தால நிறைய காரியங்களை செய்யலாம், தங்கத்தை யாருக்கும் உருவாக்க முடியாது. மண்ணினாலே கல்லு செய்யலாம், ஏதாவது செய்யலாம், ஆனா மண்ணை உருவாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? இது அவருக்குள் நிலைத்திருக்கிறது. ஆமென். தேவன் உருவாக்கும் போது உயிர் உள்ள எல்லாமே ஒன்றுக்குள் அவர் நிலைத்து வைத்திருக்கிறார். அதுதான் அதோட மூலாசனம், அதுதான் அதோட தன்மை. அதிலிருந்து அதை எடுக்கக்கூடாது. அதிலிருந்து அதை எடுத்தால் அது மறித்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா மனுஷனை மட்டும், அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனை மட்டும் எங்கட மூலாசனம், எங்கட நிலை, எங்கட ஜீவன் வேற எங்கேயும் வைக்கவில்லை. அதை அவருக்குள்ளே வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மீன்ல, ஒரு தண்ணியில இருந்து மீனை எடுங்க, தண்ணி அப்படியே இருக்கும், மீன் செத்திடும். ஒரு மரத்தில் ஒரு மண்ணில் இருந்து மரத்தை எடுங்க, மண்ணு அப்படியே இருக்கும், மரம் செத்துரும்.
அதுல மூலாசனம், அதுல உள்ளதான நிலை அதோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுக்கும் பட்சத்திலே அது மறுத்துவிடும். இங்க இந்த சகலமும் கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. காண்பான தேவ பிள்ளைகளே, சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது. நீங்க எடுக்கிற ஒன்றிலும் அவருக்குள் தான் அது நிலை நிற்கிறது. இயற்கை ஒன்று இல்லாமல் செயற்கை ஒன்று இல்லை. எந்த பொருளுள் விதவிதமான வாகனங்களை செய்யலாம், விதவிதமாய் செய்யலாம். ஆனால் அதோட மூலப்பொருள் இயற்கையாகத்தான் இருக்கும். இயற்கை உள்ள பொருட்களில் சேர்ந்து தான் செயற்கை ஒன்றை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா இந்த இயற்கை எங்க நிலை இருக்கிறது? இயற்கை எங்க இருக்கிறது? அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களதான நீங்கள் எங்கே நிலை நிற்கிறீர்கள், அங்கே நிலை நின்றால் தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஜீவனும் அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இந்த புல்பிட்டோட அல்ல என்னுடைய இணைப்பு. எனக்கு செயற்கையாய் செய்யப்பட்டவைகள் எனக்கு இருக்கிற இந்த பூமியை கொண்டு போவதற்காக, இந்த பூமியை நடப்பிக்கும்படியாக தேவன் செய்த காரியங்கள். இதோட இல்லை என்னுடைய இணைப்பு. ஆனப்படியால் அன்பானவர்களே, செவி கொடுங்க. தேவனை விட்டு மனிதன் பிரியும் போது, பாவம் செய்து பிரியும் போது, யோசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுது அங்கே அவன் மரித்தான் என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது அங்கே அவன் மரித்தான் என்பதை. உங்களுக்கு தேவனை விட்டு, கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துக்குள் தான் எங்களுடைய ஜீவன் இருக்கிறது. அதிலே நிலைத்திருந்தால் தான் எங்களுக்கான எதிர்காலம், ஆவிக்குரிய எதிர்காலம் இருக்குது பூமியிலே. இந்த பூமியிலே நாங்கள் அவருக்குள் தான் நிலைத்திருக்க வேண்டும். அங்கே தான் எங்களுடைய மூலாசனம், அங்கே தான் எங்களுடைய ஜீவன், அங்கே தான் எங்களுடைய எதிர்காலம். ஹல்லேலூயா. செயற்கையா மனுஷன் செயற்கையா உருவாக்கப்பட்டவங்களோடைய ஜனங்கள் இணைஞ்சிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இரும்புல எது வேணா செய்யலாம், இரும்பை யாருக்கும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இரும்பு என்பது இயற்கையாக இருக்க வேண்டிய வளம். எவ்வளோ பணம் இருந்தும் பெட்ரோலை உருவாக்க முடியாது. பெட்ரோல் என்பது பூமிக்குள் இருக்கிற இயற்கையான ஒரு வளம். அது செயற்கையாய் உருவாக்க முடியாது. செயற்கையாய் உருவாக்கப்படுகிற எல்லாமே இயற்கையோடு தான் சம்மதம் இருக்கிறது. அந்த இயற்கை கிறிஸ்துவோடு தான் இணைஞ்சிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது எல்லாமே அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினமானவர். எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. அப்ப எல்லாமே நிலை நிற்கிற அவருக்குள் நீங்க இருக்கிறீங்களா? அவருக்கு வெளியே இருக்கிறீங்களா? உங்களதான மூலாசனம், உங்களதான ஆரம்ப ஸ்தானம், உங்களோட ஜீவனுள்ள ஸ்தானத்தை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, நீங்க எதால உங்களை திருப்தியாக பார்த்தாலும், எதால உங்களை சந்தோஷப்படுத்த பார்த்தாலும், நீங்கள் உங்களுடைய ஜீவனை விட்டு விட்டீர்கள். சொல்லுகிற சபையில தூங்க வேண்டாம். எனக்கு பிரச்சனை அல்ல, உங்களுக்கு சரியில்லை, உங்களோட தகுதிக்கு சரியில்லை. கேன்டீன்ல தூங்குங்க, வெளியே போயிட்டு ஏதாவது தூங்க, சபையில தூங்க வேண்டாம். சபை குடும்பம் செய் கொடுங்க. என்ன முதலாவது காண வாழ்க்கை, நீங்கள் உங்களோட வாழ்க்கை அவருக்குள் நிலை, ஆவிக்கு உங்களோட வாழ்க்கை அவருக்குள் நிலை இருக்கிறது. அவர்கிட்ட இருந்து நீங்க வெளியே வரும் போது, நீங்கள் அவருக்குள் நிலை நிற்காவிட்டால், அவருக்குள் நிலை நிற்காவிட்டால், இதை பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு சொல்லுகிறார், என்னை தொடாதே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று மரியாளுக்கு சொல்லுகிறார், என்னை தொடாதே. அன்று மகதலேனா மரியாளுக்கு சொல்லுகிறார், என்னை தொடாதே. ஹல்லேலூயா, ஆமென். நான் உன்னோடு இருந்த காலம், நான் மனுஷனாயிருந்த சைரமாயிருந்த காலம் போய் இப்போ நான் ஆவியாக உனக்குள் வாசம் பண்ணுகிற காலம் வந்து விட்டது. அவருடைய மூலாசனத்தில் அவரிடத்தில் நாங்கள் நிலை நிற்காவிட்டால் அவரிடத்தில் வருகிற ஜீவனின் நற்கிரியைகள், ஜீவனின் பண்புகள், ஜீவனின் எண்ணங்கள், ஆவிக்குரிய மனப்பாங்கு, ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள் நிலை நிற்பதில்லை. எனக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு மரத்தில் ஒரு வாதை வெட்டும் போது அந்த மரம் அன்னைக்கு அந்த இடத்துல அது மரித்ததாக இருக்காது, அது செழிப்பாகத்தான் இருக்கும். நீங்க ஒரு வாதை வெட்டு பாருங்க, அந்த வாது அன்னைக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது அன்னைக்கே செத்து போற மாதிரி விளங்காது, பச்சையா தான் இருக்கும். காலையில் வரும்போது அது வாடி இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்குள் நிலைத்திராதவன் எனக்கு கனி கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் வேறாக போயிட்டு கனி கொடுக்க முடியாது. உங்களால் என்னை விட்டு வேறாக உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா உங்களோட மூலாசனம், உங்களோட ஜீவன் இருக்கிற ஸ்தானம். ஏன்னா கிறிஸ்துக்குள் சகலம் இருக்கிறது, அவருக்குள் தன் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட எந்த மரமும் ஒரு சின்ன இலையா இருந்தாலும், ஒரு பாருங்க, ஒரு சின்ன செடி பாருங்க, அது இந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு நாளும் அது வளர்வதில்லை. இந்த இடத்துல அது அதுக்கான ஸ்தானத்தில் அது இல்லாவிட்டால் அது வளராது. ஏதோ ஒரு காத்தடிச்சோ மிருகத்தினாலேயோ அது செடி போயிட்டு எங்க சரி மண்ணோடு ஒட்டி கொண்டால், ஆமென், இது யாருமே நாட்டினது இல்லை, மண்ணோடு ஒட்டி கொண்டால் அது நாளைக்கு பலன் கொடுக்கும். உங்க வீட்டில் நீங்க நட்டாத மரங்கள் செடிகள் இல்லையா? இல்லையா? உங்களை புல்லெல்லாம் நீங்கள முளைச்சு வச்சிங்க. சில மரங்கள் நாட்டவே இல்லை, வந்திருக்கு. எப்படி? எங்கேயோ இருந்த அது இந்த மண்ணோடு இணைக்கப்பட்ட அதோட மூலாசனத்தோடு அதோட தன்மையோடு அது இணைக்கப்பட்டதுனாலே அதன் ஜீவன் அதுக்கு உண்டாயிருக்கு. ஏன்னா அதன் ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து இப்ப அவர் மாமரங்களையோ தென்னை மரங்களையோ அவர் உருவாக்கி கொண்டு இல்லை. உருவாக்கி கொண்டிருக்காரா? அதன் ஜீவன் அதன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேங்காய் மரத்தின் எதிர்காலம் தேங்காய் மரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேற எங்கேயும் போயிட்டு அந்த விதை எடுக்க தேவையில்லை, அது ஜீவனை தேட தேவையில்லை. அதில் தேவன் வைத்திருக்கிறார். எங்கட ஜீவன் எங்க வைத்திருக்கிறார்? நான் எடுத்து பாசம் கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். வேதம் என்ன சொல்ல? எங்கட ஜீவன் யார்? எங்கட ஜீவனாக கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. எங்கட ஜீவன் கிறிஸ்து. சொல்லுங்க, உங்களோட ஜீவன் கிறிஸ்து. அதுக்குள்ள நீங்க நிலை நிற்காவிட்டால் உங்களுக்கு ஆவிக்குரிய எதிர்காலம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. உங்களோட எண்ணங்களோ குணாதிசயங்களோ மாறாது. ஏன்னா கிறிஸ்துக்குள் எல்லாமே நிலைத்திருக்கிறது. இந்த உலகம் செயற்கையாய் செய்யப்பட்டதோடு இணைஞ்சிருக்கிறது. சபை இன்னைக்கு அதோடு இணைஞ்சிருக்கிறது. செயற்கையாய் செய்யப்பட்டவைகளை வாவ் என்று சொல்லுகிறது, ஆச்சரியப்படுகிறது. செயற்கையாகவே. உங்களுக்கு தெரியுமா, 10 நாட்களுக்கு மேல நிலவுல மனிதனுக்கு இருக்க முடியவில்லை. அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. ஏனால் மனிதன் நிலவிலே வாழ்றதுக்கான தன்மையோடு உருவாக்கப்படவில்லை. மனிதன் பூமியிலே வாழ்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டார்.
இந்த பூமியிட ஈர்ப்பு விசைக்கும் இந்த பூமியிட வெப்பநிலைமைக்கு தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். நீங்க நினைச்சிருக்கீங்களா இந்த செயற்கையோடு தான் எனக்கு ஜீவன் இருக்குது என்பதை? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செயற்கை எல்லாமே செவிக்கொடுங்க, இந்த செயற்கை எல்லாமே இயற்கையால் ஆனது. இயற்கையோ அவருக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவருக்குள் தான் இருக்கிறது. நீங்க தூக்கி பெருமை பாராட்டுகிற எல்லாமே அவருக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்க அந்த மூலாஸ்தானத்திலிருந்து அந்த தன்மையிலிருந்து விலகுவீர்களானால் நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கீர்களானால் அதுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் என்ன? அதுக்கு நீங்க கொடுக்கிறதான தகுதி என்ன? அதுக்கு நீங்க கொடுக்கிற பெருமதி என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்து கிறிஸ்தவத்தில் நடக்கிற பெரியதான பிரச்சனை ஒருவர் சொல்கிறார், 100% பேர் இன்னைக்கு ஜெபிப்பதில்லை, 195 பேர் வேதத்தை வாசிப்பதில்லை. தனிப்பட்ட ஜெபம் ஒன்று அவங்களுக்கு இல்லை. சில பேருக்கு அது தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அவங்களோட மூலாசனத்திலிருந்து அவங்க விலகி இருக்கிறார்கள். போன்ல நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நீங்க நினைக்கிறீர்கள் இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறீர்கள். ஒரு நமஸ்கார பாடலை கேட்டு நான் ஜெபம் பண்ண நீங்கள் திருப்தி ஆடுகிறீர்கள். அது மூலாசனத்தோடு இணைக்கப்பட்டது அல்ல. இந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த பூமிக்குரிய வாழத்துக்காக அவரோடு இணைக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்கள் பூமியில வாழ்வதற்காக இந்த சகலமும் நிலை நிற்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். உங்களோட மனநிலைமைக்கு மாறி வேதத்தை மாற்றாதீர்கள், மாறாது. ஹல்லேலூயா. உங்களோட மனநிலைமைக்கு தக்க வேதம் மாறாது. வேதத்தின் மனநிலைமைக்கு நீங்கள் மாற வேண்டும். மைந்தனா, வேதத்தின் மனநிலைமைக்கு நீங்கள் மாற வேண்டும். நிறைய பேர் தங்களோட மனநிலைமைக்கு வேதத்தை மாற்றிக்கொள்ள பார்க்கிறார்கள். மாற்ற முடியாது, அது மாறாது. வேதத்தின் மனநிலைமைக்கு நீங்க மாற வேண்டும். அதோடு நிலைத்திருக்காவிட்டால் அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது அது எரி உண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். அது தன்மையோடு நிலைநிற்காவிட்டால் அது மறுத்துவிடும். மீன் தண்ணிலிருந்து மீன் எடுத்து அது மறுத்துவிடும். மண்ணிலிருந்து மரத்தை எடுத்து அது மறுத்துவிடும். அது பலன் தராது. ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம் எதிர்பார்ப்பு எங்கே தங்கி இருக்கிறது? செயற்கையான பொருட்களோடையா, இயற்கை நிலை நிற்கிற ஒருத்தரோடையா? நீங்கள் அவருக்குள் நிலை இருக்கிறீங்களா? அன்பானவர்களே, உங்களோட வேத வாசிப்பு எங்கன்னு பாருங்க. உங்களோட ஜெப வாழ்க்கை என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவோட பெருமதி எங்கன்னு பாருங்க. நீங்க யாரோட நிலைச்சிருக்க கொஞ்சம் பாருங்க. வெளியே போயிட்டு முழு உலகத்தை பத்தி பேசுற நீ வேதம் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து பாருங்க. வெளியே போயிட்டு நீ மற்றவங்களை பேச விடாமல் பேசுகிற நீ, உனக்கு கிறிஸ்துவை பத்தி தெரியுமா? சபையின் கிறிஸ்துவின் வார்த்தைகள் மனிதனுக்கு பைத்தியமா இருக்குது. ஏன்? சிலுவை என்றதான பலமான விடுதலை மனிதனுக்கு மறைபொருளா இருக்குது. ஏன்? நீங்கள் அந்த ஜீவனோடு இணைக்கப்படவில்லை. ஆனப்படியால் தான் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகள் உற்பத்தி ஆகவில்லை, கனிகள் உற்பத்தி ஆகவில்லை, ஆவிக்குரிய தன்மை உருவாக்கவில்லை. நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்பதை, நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்று அறியாமல், நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறியாமல், என்னுடைய மூலாசனம், என்னுடைய நிலை, நான் எங்கே நிலை இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. எங்கே நிலைத்திருக்கிறீர்கள்? உங்களோட ஆத்துமா எதிலே மகிழ்ச்சி அடைகிறது? உங்களோட சரீரம் எதிலே மகிழ்ச்சி அடைகிறது?
உங்களுடைய சரீரம் உலகத்தின் மகிழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உங்களுடைய உள்ளம் நாடுகிறது. சபை குடும்பம் அதுக்குத்தான் நீங்கள் அக்கறை செலுத்த உங்களோட மனம் போகிறது. சபை குடும்பம் நீங்கள் திரும்ப உங்களுடைய மூலாசனத்துக்கு கிறிஸ்துவோட நிலைக்கு நீங்கள் வாருங்கள். இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். திரும்பவும் அவருக்குள் நிலை நிற்கும்படியாக. தேவன் தான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சொரூபம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஆமென். எங்களோட மூலாசனம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தான் எங்களோட ஆரம்ப ஸ்தானம். அதை விட்டு விலகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத தேவனுடைய வசனத்தினாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் திரும்பவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது என்ன தாய் தகப்பனுடைய வித்தினாலே அல்ல, அழியாத அவருடைய வித்தான தேவ வார்த்தையிலே. ஹல்லேலூயா. இந்த அழிவில்லாத வித்தோடு சிருஷ்டிக்கப்படாத ஒருவரும் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியாது. வார்த்தையாலே ஜெனிப்பிக்கப்படவில்லை என்றால், அன்பானவர்கள், அது உங்களுடைய கிரியை அல்ல, அவருடைய கிரியை. அது நீங்க செய்யற வேலை அல்ல, அவர் செய்த வேலை. உங்களுக்காக அவர் செய்த கிரியை. இப்ப தேவ வசனமாக நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அந்த வார்த்தையோடு தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. அந்த வித்தோடு தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு மாங்காய் மரத்தின் விதையில் தான் அந்த மாங்காய் மரத்தின் எதிர்காலம் இருக்கிறது. வேற எங்கே மாங்காய் மரத்தின் எதிர்காலம் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்கிறதுனா, நீங்கள் நிலை நிற்கிற அந்த வித்தினாலே தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. தேவ வசனத்தோடு நீங்கள் இணையாவிட்டால் தேவனுடைய அனுகிரகம் உங்களோடு இணைவதில்லை. தேவன் மனுஷனோடு செயல்படுற ஒரு விதம் இருக்கிறது, ஒரு நியமம் இருக்கிறது. அந்த நியமத்தை அங்கால் அவர் செயல்படுவதில்லை. பசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தைக்கு விரோதமாக வந்து உங்களை சந்திப்பதில்லை. ஹல்லேலூயா. பசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து சொல்வதில்லை. அவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாமல் பசுத்த ஆவியானவர் வந்து, மச்சான் இது வச்சுக்கோ, நான் இயேசு கிறிஸ்து தெரியாம கொடுக்கிறேன், கொடுப்பதில்லை. அவங்க 2 பேர் ஒன்றாக செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்வதை, ஹல்லேலூயா, வார்த்தை சொல்லுகிறதை ஆவியானவர் அதை நிறைவரை பண்ணினார். வார்த்தை சொல்ல சொல்ல ஆவியானவர் அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆவியானவர் வார்த்தையும் ஒன்றாக செயல்படுகிறது. வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் செயல்படுவதில்லை. அவர்கள் ஒன்றாக செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தல் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், உங்களோட முன்னோர்கள், நம்ம தாத்தா பரம்பரைகள் எல்லாமே அவர்கள் வீணான கிரியைகள். வேதம் சொல்லுகிறது, முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்த வீணாய் கிரியைகள், பாரம்பரியமாய் அவர்கள் கொண்டாடின வீணான கிரியைகள், உலகத்தின் வழக்கம்படி வீணான கிரியைகளாலே எங்களை அவர் இந்த உலகத்தில் உள்ள மிகவும் பெருமதி உள்ள பொருட்களை பற்றி பேசுகிறார். அது தான் வெள்ளியும் பொன்னும், அதிலே உங்களை மீட்கவில்லை என்று சொல்கிறார்.
விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியாவின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க விலையேறப்பட்ட ஒரு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களோட அடுத்த எதிர்காலம் இருக்கிறது அவருடைய அழிவில்லாத வித்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். சபை திரும்பவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் திரும்பவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய பரம்பரையில் இருந்து நின்று போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனை திரும்பவும் அவருக்குள் எங்களை சிருஷ்டித்தார். ஆதாமின் பரம்பரையில் எங்களை அவர் வெளியே கொண்டு வந்து தேவனுடையதான பரம்பரைக்கு சேர்த்தார். ஆமென். மனித குலத்தில் உள்ள பாவமான சாபமான குலத்தில் தேவன் வெளியே கொண்டு வந்து தெய்வீக தன்மையோடு தேவன் மனுஷர்களை மாற்றுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான கிரியை இது. அது பெருமை தெரியாமல் அன்பானவர்களே, நீங்கள் சபைகளும் ஆராதனைகளும் நமஸ்காரங்களை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நேரத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சபையில் வந்து ஆராதிக்க முடியாமல் நமஸ்காரம் நீங்கள் தடுமாறுகள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அதுல பெருமை தெரியாதனாலே. வெள்ளியும் பொன்னையை விட விலையேறப்பட்ட அவரால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்களை எதனால அளக்குதோ தெரியாது. பரலோகம் உங்களை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தோடு தான் உங்களை அளக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் தன்மையோடு தான் உங்களை பார்க்கிறது. பழைய ஏற்பாடு ஜனங்கள் இருந்தார்கள், உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். நமக்கு விரோதிப்பார்கள். நாங்க மட்டும் தேவனோட சேர்றதுக்கு இவ்வளவு சட்டம், உங்களுக்கு மட்டும் சட்டம் இல்ல. யூத ஜனங்களுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு எத்தனை சட்டங்கள், அந்நிய ஜனங்கள் போறதுக்கு எத்தனை சட்டங்கள், எத்தனை நியதிகள். அது மீறினால் அது சாபம், பாவம், மரணம். எல்லா சட்டங்களை. ஹல்லேலூயா. ஆமென். பெருமதி தெரியவில்லை அன்பானவர்களே. உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் பெருமதி தெரியல தெரியுமா? நீங்க பெருமதி தெரியாத ஒன்றுக்கு நீங்க கனத்தை கொடுப்பதில்லை. நீ கனத்தை கொடுக்காத ஒன்றுக்கு நீங்க நேரத்தை கொடுப்பதில்லை. பெருமதி தெரியாத ஒன்றில் நீங்கள் கனத்தை கொடுப்பதில்லை. கனத்தை தெரியப்படியாத ஒன்றுக்கு நீங்கள் நேரத்தை கொடுப்பதில்லை. ஆமென். நீங்க எதுக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பெருமதி. அன்பான தேவ பிள்ளைகளே, வித்து என்பது தேவனால் எங்கள் தேவனுடைய வித்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுக்கு, அவருக்குள்ள எங்களுக்கு ஆவிக்குரிய மனுஷர் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கிற எதிர்காலம் அது. ஆமென். ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு இருக்கிற எதிர்காலம் அது. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் அங்கே தங்கி இருக்கிறது. எல்லாம் மரங்களின் எதிர்காலம் மரத்தில் இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலம் மட்டுமே கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்ற எதிர்காலம் அது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உங்களை கொண்டு போகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வசனமான வித்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ வார்த்தையின் நற்கிரியைகள் உங்களுக்குள்ள உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்கள் என்னிடம் கொடுக்கவில்லை. உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நீங்களாகவே அதை செய்ய பார்க்கிறீர்கள். நீங்களாகவே உங்களை நல்லவனாக காட்ட பார்க்கிறீர்கள். நீங்களாகவே உங்களை ஆவிக்குள்ளாக மாற்ற பார்க்கிறீர்கள். உங்களுக்காக அவர் செய்தார், உங்களுக்காக அவர் செய்து முடித்தார். அந்த செய்த கிரியையோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், அவருடைய மரண சாயலில் நீங்கள் இணைக்கப்படாவிட்டால், சபை செய்ய கொடுங்க, அவருடைய மரண சாயலில் நீங்கள் இணைக்கப்படாவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் நீங்கள் இணைக்கப்படுவது இல்லை. ஆமென். மண்ணானவர்கள் எப்படியோ
மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே, ஆதாம் எப்படியோ அவருடைய பிள்ளைகளும் அப்படியே, விண்ணானவர் எப்படியோ விண்ணானவர்களும் அப்படியே. மரத்துல வலது பக்கம் உள்ள கனி ருசியா இருக்கு, இடது பக்கம் உள்ள கனி கசப்பா இருக்குன்னு ஒன்று அல்ல. ஏன்னா இனிப்பும் கசப்பும் அது வாதில் அல்ல இருக்கிறது, அதன் வேரில் அடங்கி இருக்கிறது, அது தன்மையில் அடங்கி இருக்கிறது. ஆமென். சபை குடும்பம், நான் 2 காரியங்களுக்கு சொன்னேன். முதலாவது, நாங்கள் எங்களோட நிலை, எங்களதான நித்திய நிலை இருக்குது ஜீவன் அவருக்குள்ளே. அதிலிருந்து வெளியே போனால் மறுத்து போடுவீர்கள். எது செஞ்சாலும் மறுத்து போய்விடுவீர்கள். நீங்க எவ்வளவு பேர் இடத்துல இருந்தாலும் மறுத்து போவீர்கள். நீங்க செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் மறுத்து போவீர்கள். எங்க இருந்தாலும் மறுத்து போவீர்கள். அந்த மூலாஸ்தனத்திலிருந்து நீங்கள் விட்டு விலகினால் செயற்கை பொருள்களோடு, ஏன்னா உலகத்தின் சகலம் அவருக்குள் இருக்கிறது. 2வது காரியம், அழிவில்லாத வித்தினால நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையோடு தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. அந்த ஜீவனோடு தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது பூமியிலே. அந்த அழிவில்லாத வித்தினால தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பெருமதியும் தகுதியும் நீங்கள் ஒன்றில் வைத்த அன்பின் அடிப்படையில் தான் விளங்குகிறது. ஹல்லேலூயா. முழு உலகமே நாங்கள் பெருமதியில் என்று சொல்லும் போது ஏன் நமக்காக மரிக்க வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. பெருமதியும் தகுதியும் அதில் மேல் வைத்த அன்புக்கு மட்டும் தெரியும். சபை குடும்பம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.